எஸ்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வந்திருக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக. இதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 6 kg ப்ரெஷர் டைப் டிசிபினா ட்ரை கெமிக்கல் பவுடர்னு சொல்லுவாங்க. இது மல்டிபிள் பர்பஸ் எல்லா வித ஃபயருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கான சேஃப்டி கிளிப்பு, யாராவது தெரியாமல் அம்மிக்கிட போகிறாங்கன்றதுக்காக இது சேஃப்டி கிளிப்பு. இது ஓஸு, இது ஹெட்டு. இது வந்து ப்ரெஷரைஸ்மெண்ட்ன்றதுனால உள்ள பாடியிலே கேஸ் இருக்கும். நுர உள்ளது இப்போ எதுவும் சர்வீஸ்ல ஓகே. இது ஃபயர் எந்த இடத்துல ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு அடியில் காமிக்கணும். காற்று எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷன்லேயே காமிக்கணும். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபயர் அணையிற வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காற்று எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷன்லேயே நம்மளும் ஃப்ளோ பண்ணணும். இது காற்று நம்ம திரும்பும் போது நம்ம பக்கம் அடிச்சோன்னா நம்ம மூஞ்சிக்கே வரும். நம்ம ப்ரீத் பண்ணால் இதனால நிறையா பாய்சனஸ் இருக்குது. இந்த சேஃப்டி கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணால் போதும். அதில் இருக்க ப்ரெஷர் வழியாக பவுடர் வெளில ஃப்ளோ ஆகிடும். 25 லிட்டர் மெக்கானிக்கல் ஃபார்ம் கேட்ரேஜ் டைப் ஒன்ஸ் யூஸ் தான். ஒன்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு கேஸ் கேட்ரேஜ் இருக்கும். அதில் ஒரு காப்பர் ஷீட் போட்டு அந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸை வந்து நம்ம உடச்சி விட்டா அதில் இருக்க கேஸ் வந்து ஃபோமை ஃபுல்லாக வெளியில் தள்ளிடும். இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை வந்து எக்காரணத்தை கொண்டு எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. வெறும் ஆயில் ஃபயருக்கு தான். இங்கே வெளியில் ஆயில், பெயிண்ட்டு, கிரீஸ் அது மாதிரி எல்லா வித ஃபயருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியலைன்னா இங்கே சீன்றது அடிச்சிருக்கும். டெக்னிக்கல் டேர்மில் ஏபின்னு இருந்தால் நம்ம எக்காரணத்தை கொண்டு எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. சீன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் டெக்னிக்கல் டேர்மாக. இல்லை உங்களுக்கு அப்படியும் தெரியலனா எப்படி சொல்கிறது, இதில் ஃபோம் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சிலிண்டர்லாம் அதுக்கு தனியாக நாசல்னு ஒன்று தனியாக இருக்கும். ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஓஸை இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓஸ் ஓப்பனில் இருக்கணும். க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் இது பண்ணணும். க்ளோஸ்லேயே இருந்துட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வெளில வராது ப்ரெஷரு. பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்லோவாக தட்டினீங்கன்னா ஓட்டை வந்து சின்னதாக போடும். அதை பஞ்சு சின்னதாக போட்டுச்சுன்னா அதில் இருக்க கேஸ் ஸ்லோவாக தான் வெளில வரும். ஸ்லோவாக வெளில வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபோமை வெளில தரும். நம்ம அடிக்கிற வேகத்தை பொறுத்து தான் இருக்குது. அதேமாதிரி எந்த டைரெக்ஷனில் போதும் அந்த டைரெக்ஷனில் காமிக்க வேண்டியது தான். வேகன்றது தான் உங்களை கூப்பிட்டாரு. சென்னையிலேருந்து சக்தின்னு ஒருத்தன் வந்தாங்கண்ணா ஜென்ரேஷனில். சக்தின்னு எங்க 230 ரெண்டு மாதிரி இருக்குது. சுற்றி வச்சே நீங்கள் தட்டு சென்டரா வச்சு அடிச்சா தட்டேன். ஓகே கெமிக்கல் கெட்டுருச்சு. அதனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ரிசிபிடேட்டாக வரும். கெமிக்கல் கெட்டதுனால இப்படி வருது. இதுக்கு இங்கே இபி ஆஃபீஸில் வெறும் ஆயில் ஃபயரு, வெளியில் ஆயிலு, பெயிண்ட்டு, கிரீஸு அந்த மாதிரி லிக்விட் ஃபயர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டேரக்டா நெருப்புல பெயிண்ட், கிரீஸ் அது இது காலியாச்சு. இது காலியாச்சா? போல் நமக்கு அந்த இது ஒரு இது எடுக்கும் சார். அதுக்கு தான் நான் அந்த பக்கம் அந்த இந்த படத்தை அவங்க ஒரு வீடியோவா போட்டுருவாரு. அதனால தான் ஒரு ஓசை மாற்றி மாற்றி போட்டு தர்றாரு. அதுதான் உங்களுக்கு அடப்பெல்லாம் எடுத்து இதெல்லாம் பிரிக்கவே இல்லையா? மூஞ்சிக்கு தான் வருது. தூக்கி பிடிச்சி வேகமாக அடிக்கணும். அதாவது பார்த்தோன்னா அந்த அப்படியே ஃபயர்னு கத்தணும். ஃபயர்னு கத்தணும். நீங்கள் அதை காலி பண்ணிருக்கீங்க. சார்